ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெரி வார்ம் வெல்கம் டு கோடிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம், அந்த பைத்தானில் இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு இயர் வந்துட்டு லீப் இயரா இல்லையான்றதை செக் பண்ணுறது. ஓகே, அதுக்கான ப்ரோக்ராம் வந்துட்டு இப்போ லைவாக கோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு கோட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி லீப் இயர்னா என்ன அண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, லீப் இயர்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லீப் இயர்னா என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு இயரை பொறுத்தவரையில் வந்துட்டு டெஃபினட்டாக இப்போது ஒரு ஒன் டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா 24 ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா? ஆனால் வந்துட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம் என்னென்னா 24 ஹவர்ஸ் வந்துட்டு எக்ஸாக்ட்லி இருக்கும் அப்படின்றது. ஸோ ஆனால் வந்து அப்படி கிடையாது. சம் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டேயில் வந்து மிஸ் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் அந்த மாதிரி வந்துட்டு மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் கணக்கில் மிஸ் ஆகிற டைமிங்னால ஒரு இயர்ஸ் ஒரு ஒரு 4 வருஷம் அந்தளவுக்கு வந்துட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டேஸ் கணக்கில் வந்துட்டு டைம் வந்துட்டு மிஸ் ஆகும். அப்படின்றப்போ அதை இன்க்ளூடே பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கேல்குலேஷன் தப்பாக வரும். அதானா இப்போ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அந்த மாதிரி மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் ஒரு நாளையில் வந்துட்டு டைம் மிஸ் ஆகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் அப்படின்ற, அதாவது 24 மணி நேரம் அப்படின்ற டைமே வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு அதை கணக்கில் எடுக்காமல் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளிலையும் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் மிஸ் ஆகிற டைமிங்னால ஒரு நாள் 24 மணி நேரம் அப்படின்ற கணக்கு வந்துட்டு வந்துடுது நாலாவது வருஷத்தில். ஸோ அப்படி வர்றதுனால ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். அந்த அந்த ஒரு நாள் எந்த இயரில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வருதோ அதுதான் வந்துட்டு லீப் இயர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த எரர் வர்றதுக்கான காரணமே என்ன அப்படின்னா நம்மளோட இந்த டே 24 ஹவர்ஸோட கேல்குலேஷன் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த லீப் இயர் கான்செப்ட்லாம் வந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள்லையும் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் கணக்கில் வர டிலேனால என்ன பண்ணுறது அப்படின்னா டேஸ் கணக்கில் 24 மணி நேரன்ற அளவில் என்ன பண்ணுது டிலே வந்துட்டு வந்துடுது. ஸோ அதனால தான் இந்த லீப் இயர்ன்ற கான்செப்ட்லாம் வருது. ஓகே, ஸோ லீப் இயர்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு. ஓகேவா? 4 இயர்ஸுக்கு ஒரு தடவை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருது. சிம்பிளாக சொல்லணும்னா 4 இயர்க்கு ஒரு தடவை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருது. அந்த ஒரு நாள் எந்த இயரில் எக்ஸ்ட்ரா வருதோ அது வந்து லீப் இயர். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஏன் வருது அப்படின்னா ஒவ்வொரு நாள்லேயும் வந்துட்டு இப்போது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 23 மணி நேரம் 56 நிமிஷம் தென் வந்துட்டு சம் மினிட்ஸ் அண்ட் செகண்ட் மிஸ் ஆகுது. ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு 4 மினிட்ஸ் அண்ட் சம் செகண்ட்ஸ் மிஸ் ஆகும். ஸோ அந்த டைமிங் வந்துட்டு வருஷக்கணக்காக கால்குலேட் பண்ணிட்டு வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் மிஸ் ஆகும், 24 மணி நேரம் மிஸ் ஆகும். அதனால தான் வந்துட்டு இதை கால்குலேட்டே பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய டைம் வந்து மிஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னா இது கணக்கில் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா இப்போ டைமிங் கால்குலேஷன் அப்படின்றப்போ ஒரு நாளை வந்துட்டு மிஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியாது இல்லையா? அதனால் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட இந்த லீப் இயரை இந்த ஒரு நாள் மிஸ் ஆகிறத எந்த இயரில் வருதோ அதை வந்துட்டு அந்த ஒரு நாள் இன்க்ளூட் பண்ணி லீப் இயர் அப்படின்னு வச்சுட்டாங்க. லீப் இயரில் மொத்தம் எத்தனை நாள் வரும்னா 366. ஓகே, நார்மல் இயரில் 365, லீப் இயரில் வந்து 366. எதுக்காகனா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருது இல்லையா? இப்போ வந்துட்டு இப்போ ஆட் டேஸ்லாம் கேட்டோம்னா நார்மல் இயரில் ஆட் டேஸ் வந்துட்டு 0 அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்து லீப் இயரில் ஒரு ஆட் டே வந்து எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுல என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இயர் இன்புட் வாங்கணும். அதுக்கடுத்து லாஜிக், அதாவது அது லீப் இயராக செக் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது பிரிண்ட் பண்ணணும். இது வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இயர் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நம்ம வாங்க போகிறது வந்துட்டு ஒரு இன்டீஜர், அதாவது ஒரு இயர் தான் வந்துட்டு இன்புட் வாங்க போகிறோம். அதனால் ஒரு இன்டீஜரை வந்து இன்புட்டாக வாங்குறேன். வாங்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்புட் வாங்கலாம். ஸோ என்டர் இயர். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இயர் வந்துட்டு இன்புட்டை வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இயர் வந்துட்டு லீப் இயரா இல்லையான்னு செக் பண்ணணும். அந்த லாஜிக் எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படின்னா கோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு இயர் வந்துட்டு லீப் இயரா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு லீப் இயர் வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்படின்றப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் வந்துட்டு செக் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா ஒரு இயர் 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு லீப் இயர். ஓகே, பட் ஆனால் வந்துட்டு இது எல்லா இயர்ஸுக்கும் அப்ளிகபிள் அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகே, செஞ்சுரி இயர்ஸுக்கு வந்துட்டு செக் பண்ணுறப்போ மட்டும் 400ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்துட்டு ஒரு 1996 அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணலாம். நமக்கு வந்துட்டு அதுக்கு ஆன்சர் வரும். அது வந்து லீப் இயரா இல்லையான்னு செக் பண்ணலாம். டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னன்னா அது லீப் இயர், இல்லைன்னா லீப் இயர் இல்லை. அதே மாதிரி இப்போ 2400 அப்படின்னு இருக்குன்னா அதை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கக்கூடாது. அதை வந்துட்டு 400ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம இப்போ செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு இயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நார்மல் இயரா இல்லை வந்துட்டு என்னென்னா செஞ்சுரி இயரான்னு செக் பண்ணணும். ஒருவேளை நார்மல் இயர்னால் 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்துருவோம்.
இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 400 டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து லீப் இயரா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, பிரிண்ட் பண்ணணும் அடுத்து. ஸோ அதுக்காக வந்து இங்கே கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். அப்போ என்ன கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவை, ஏன்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இயர் அப்படின்னு கொடுக்குறேன். என்னென்னா ஸோ இயர்னு கொடுத்துட்டு mod 4 ஈக்குவல் டு 0. எதுக்காக மாடலஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணுறப்போ ஒரு நம்பர் முழுசாக டிவைட் ஆச்சுன்னா ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 0. அப்போ நான் வந்துட்டு 4 ஆல் நம்ம ஒரு இயர் வந்து 4 ஆல் டிவைட் ஆகதான் பார்க்கணும் அப்படின்னா அதோட ரிமைண்டர் 0 இருக்கான்னு பார்த்தா போதும். ஸோ ரிமைண்டர் எடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயே நிறைய சொல்லியிருப்பேன். என்னன்னா ரிமைண்டர் செக் பண்ணுறதுக்கு மாடலஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு மாடலஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஷோர், நமக்கு வந்துட்டு ரிமைண்டர் கிடைக்கும். அது வந்துட்டு 0க்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர், என்னென்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்தவரையில் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். அப்போனா மட்டும்தான் அவுட்புட்டில் வந்துட்டு 1ன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு வந்துடும், அதாவது 0 வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஸோ இந்த லைனை முடிச்சுட்டு இது எதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இயர் mod 100 நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் சாரி இங்கே 10 இல்லை 100. ஓகே, 10 ஆல் டிவைட் பண்ணிடக்கூடாது, 100. ஸோ முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணுறப்போ ஒரு இயர் வந்துட்டு நார்மல் இயரா இல்லை செஞ்சுரி இயராக செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அது லீப் இயரா இல்லையா செக் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இயர் இல்லை வந்துட்டு லீப் இயரா இல்லையா செக் பண்ணுறதுக்கு 4 ஆல் டிவைட் பண்ணணும். அதுக்கு இந்த லைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது செஞ்சுரி இயரா நார்மல் இயரான்னு செக் பண்ணிடணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து லீப் இயரா செக் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிம்பிள் தான் வந்துட்டு எக்ஸ்க்ளமேஷன். ஓகே, கமாண்ட் லைனில் எழுதுகிறேன். ஸோ இதுக்கு இந்த சிம்பிளுக்கு பேர் தான் வந்துட்டு எக்ஸ்க்ளமேஷன். இது எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னு ஒன்றும் இல்லை, நாட் அப்படின்னு அர்த்தம். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க எலமெண்ட் ரைட் சைடுக்கு ஈக்குவல் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இங்கே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். இது என்ன செக் பண்ணோம் அப்படின்னா இயர் mod 100, அந்த இயரை 100ஆல் டிவைட் பண்ணி பார்த்துட்டு அது வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இங்கே ஒரு ஈக்குவல் கிடையாது, ஒரு ஈக்குவல்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகே, நோ ஒரே ஒன்று தான். ஸோ சாரி, ஒரே ஒரு ஈக்குவல் தான் வரைக்குவா. ஆக்சுவலாக வந்துட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பொறுத்தவரையில் வந்துட்டு நாட் ஈக்குவல் அப்படின்றதும் ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த இயர் 100ஆல் டிவைட் பண்ணி பார்த்துட்டு அது 0க்கு ஈக்குவலாக இருக்கா செக் பண்ணுறேன். 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இயர் 100ஆல் டிவைட் ஆச்சுன்னு அர்த்தம். எந்த இயர் 100ஆல் டிவைட் ஆகும்? செஞ்சுரி இயர்ஸ் மட்டும்தான் 100ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு 100ஆல் டிவைட் ஆகாத செக் பண்ணுறேன். இப்போ 2400/100 அப்படின்னா கோஷன் வந்து 24, ரிமைண்டர் எவ்வளோ 0. அப்போ வந்துட்டு டிவைட் ஆயிடும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னு வந்துடும், அதாவது செஞ்சுரி இயர்னு அர்த்தம். அப்போ வந்துட்டு வேறு கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த இயர் வந்துட்டு செஞ்சுரி இயராக செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது எப்போ ட்ரூ ஆகும் அப்படின்னா அந்த இயர் வந்துட்டு இப்போ 2036 அப்படின்னா 100ஆல் டிவைட் ஆகவே ஆகாது. ஸோ அப்படின்றப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்து கண்டிப்பாக ட்ரூ வந்துடும். ஓகே, ஏன் அப்படின்னா ரிமைண்டர் வந்துட்டு 0 எப்போ வரும்? டிவைட் ஆனால் வரும். ஸோ டிவைட் ஆகலை, அப்போ வந்து ரிமைண்டர் 0 வராது. ரிமைண்டர் 0 அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஈக்குவல் இல்லை. ஸோ கண்டிஷன் ட்ரூ, அதாவது டிவைட் ஆகலை, அது செஞ்சுரி இயர் இல்லை. அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா பைத்தன் வந்துட்டு இதை 4 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும். 4 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு அது டிவைட் ஆச்சுன்னா அது வந்துட்டு லீப் இயர். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு லாஜிக். பட் வந்துட்டு நம்ம இன்னொரு லாஜிக் எழுதி ஆகணும். என்ன அப்படின்னா ஒருவேளை அது வந்து டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக வந்துட்டு ஆர், இந்த ஆர் அப்படின்றதும் ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆர்ன்றதும் ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இதில் அவுட்புட்டில் வந்துட்டு 1ன்னு கொடுக்கும். எப்போ அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் நம்ம இன்புட்டாக கொடுக்குற ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அவுட்புட்டில் 1ன்னு கொடுக்கும். ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அவுட்புட்டில் ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒருவேளை வந்துட்டு அது 100ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா செஞ்சுரி இயர். ஸோ அப்போ வந்துட்டு கண்டிஷன் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மாட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மாட்லஸ் 400 ஈக்குவல் டு 0. ஸோ முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒருவேளை செஞ்சுரி இயராக இருந்தது அப்படின்னா 400ஆல் டிவைட் பண்ணி பார்த்துடணும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கோலன் மஸ்ட்டு இது வச்சிடணும். ஓகே, ஸோ இஃப் பிளாக் பொறுத்தவரை சாரி இங்கே கோலன் வைக்கணும். ஸோ அதனால தான் வந்துட்டு கோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இன்டர்நேஷனலில் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே நம்ம வந்துட்டு இங்கே ஃபார்மர் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஓகே ஃபார்மர் ஸ்ட்ரிங்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? திஸ் இயர்னு கொடுக்குறேன். இயர்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம இயரோட வேல்யூ சாரி இயரோட வேரியபிளை கொடுக்குறேன். திஸ் இயர் இஸ் லீப் இயர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே,
அவ்வளோதான். ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா எல்ஸ் மட்டும்தான். எல்ஸில் வந்து சிம்பிள், எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன, அது லீப் இயர் இல்லை, அவ்வளோதான். அதை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப், இங்கே வந்துட்டு எஃப் ஃபார்மல் ஸ்ட்ரிங் எதுக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்னன்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு வேரியபிளை கொடுத்துருப்போம். அந்த வேரியபிளுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூவை அதை என்ன பண்ணணும், அசைன் பண்ணணும். அதுக்கு தான் வந்துட்டு ஃபார்மல் ஸ்ட்ரிங். ஓகே, திஸ் இயர்னு கொடுக்குறேன். இயரில் இயர், திஸ் இயர் இஸ் லீப் இயர். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் முடிஞ்சது. இப்போ அதை ரன் பண்ணி அவுட்புட் பார்க்க வேண்டியதான் மிச்சம். ஓகே, ஸோ ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2036ன்னு கொடுக்குறேன். நீங்கள் எந்த இயர் வேணால் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். 2036 இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வருஷம் வந்து 2026 தான் இல்லையா, இன்னும் வந்துட்டு 10 வருஷம் இருக்குது அப்படின்னா. ஓகே, ஸோ 2036 வந்துட்டு லீப் இயர் தான். ஓகே, ஸோ அதை வந்துட்டு இப்போவே கண்டுபிடிச்சாச்சு. ஷியோர். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரோக்ராம். ஓகேவா, ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அவுட்புட் வரும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஐ வில் see you later in the next video. ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.